கேரளாவில் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் விவகாரத்தில் நீதிமன்றம் நேரடியாக தலையிட நேரிடும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் இரு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் விவகாரத்தில் முதலமைச்சரும் ஆளுநரும் உடன்படாவிட்டால் உச்சநீதிமன்றமே நியமிக்கும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கேரளத்தின் ஏபிஜே அப்துல் கலாம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், எண்ம அறிவியல் பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் தேடுதல் குழு தலைவராக முன்னாள் நீதிபதி சுதான்ஷு துலியாவை உச்சநீதிமன்றம் நியமித்திருந்தது. இந்த இரு பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர் பெயர்களை முன்னாள் நீதிபதி சுதான்ஷு துலியா பரிந்துரைத்தும் ஆளுநர் ஒப்புதல் தெரிவிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக கேரள அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரித்தனர். அப்போது இந்த விவகாரத்தில் முதலமைச்சரும் ஆளுநரும் உடன்படாவிட்டால் உச்சநீதிமன்றமே துணைவேந்தரை நியமிக்கும் என்று நீதிபதிகள் அதிரடி கருத்தை பதிவு செய்தனர்.